ஸ்ருதி நாராயணன் அப்படின்ற ஒரு சின்னத்திரை நடிகை ஆபாசமா ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. சின்ன திரை பெரிய திரை பெண்கள் அந்த துறைக்கு போகிற பொழுது அவர்கள் மீது ஒரு பார்வை எப்படி படியும்னா, இவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் தயார். இந்த துறையை பெண்களுக்கு அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள். மேல் கச்சை கீழ் கச்சை இரண்டை தவிர வேற உடை இல்லாம அந்த மேக்கப் பேண்ட உட்காரணும். அப்படி உட்காருகிற பொழுது உடலில் இருக்கிற ரோமங்கள் அனைத்தையும் அவர் என்ன பண்ணுவார், எடுத்துடுவார். அப்போ உச்சபட்ச நடிகை வரை இதாங்க நிலைமை. அதாவது கால் நிர்வாணத்தோடு தான் அவங்க மேக்கப் ரூமுக்கு போகணும். ஒரு பெண்ணு நிர்வாணமா நிக்கிறான்னா அதுக்கு என்ன பேரு? டி ராஜேந்தர் தான் சொல்லுவார், கருப்பாக இருந்தால் நடிகை ஆகிவிடலாம், கற்போடு நடிகையாகி. ஒரு நடிகைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க 5 லட்சம் ரூபா அந்த நடிகைக்கு சம்பளம்னா, சம்பளம் கொடுக்கும்போது அந்த பிஆரோட சொல்லிடுவாங்க 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணும்பா, நீ அவனோடு படுக்கை விரிக்கணும். நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு மேக்கப்புக்கு போட்டு அப்படியே நிற்கிறாங்க, அவருக்கு அப்படியே உணர்ச்சி வந்ததுன்னா மேக்கப்னு எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார், இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, அந்த மேக்கப்பை கடை எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார், பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிடுவார். ஷூட்டிங் பட்ட பகல்ல சாமி வேஷம் போட்ட நடிகைகளுக்கே இதாங்க நடந்திருக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புறேன். நடிகைகளுடைய அந்த புறத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அங்க மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வு இல்லாத நடிகைகளே இருக்கு. அரசியல்வாதி கூட படுக்கை விரிக்கணும், அதிகாரிகளோடு படுக்கை விரிக்கணும். ஒரு தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர்களுடைய மகள் வந்து அரங்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, கேமரா வச்சிருக்கான். அவரு டாப் ஸ்டார் 2 பேருமே. இந்த பெண்ணு கிடைக்காதியா அப்படின்னு கையை ஆணுறுப்பை வச்சு ஒரு மோசமான செய்கிச்சு. இதுதான் சினிமா துறை. ஒரு 50-40 வருஷத்துக்கு முந்தி நல்ல நடிகை வேணும்னா நீங்க பம்பாய் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருவோம். அங்கிருந்து தான் நீங்க பம்பாய் இறக்குமதியில் கொண்டு வருவோம். இவர்கள் பூரா யாரு? பாலியல் தொழிலாளிகள். பாவம் அவங்க வாழ்நாள்ல பல ஆயிரம் பேரை அந்த புறத்துல சந்திக்காமல் அவங்க வாழவே முடியாத நிலைமை தான் திரைப்பட சகோதரிகளுடைய மிகப்பெரிய வேதனையான ஒரு வரலாறு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல தமிழா பாண்டியன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்ருதி நாராயணன் அப்படின்ற ஒரு சின்னத்திரை நடிகை, அவங்களோட வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியலுக்குலாம் ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து அவங்கள வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமாக ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன திரை பெரிய திரை திரைப்படம் சம்பந்தமாக பெண்கள் அந்த துறைக்கு போகிற பொழுது அவர்கள் மீது ஒரு பார்வை எப்படி படியும்னா, இவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் தயார். இப்படி ஒரு பார்வை பதிஞ்சிடும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த துறையை பெண்களுக்கு அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அதாவது பெண்களுக்கு மேக்கப் போடுறத யாரு? ஆண்கள் தான். அப்போ ஆண்கள்னா அவங்க மேல் கச்சை கீழ்கச்சை இரண்டை தவிர வேற உடை இல்லாம அந்த மேக்கப் பேண்ட உட்காரணும். மேக்கப் பேண்ட உட்காரணும். அப்படி உட்காருகிற பொழுது உடலில் இருக்கிற ரோமங்கள் அனைத்தையும் அவர் என்ன பண்ணுவார், நீங்க எடுத்துடுவார். அப்போ நீங்க இது உச்சபட்ச நடிகை வரை இதாங்க நிலைமை. ஓகே. நீங்க அதாவது கால் நிர்வாணத்தோடு தான் அவங்க மேக்கப் ரூமுக்கே போகணும். போனா நீங்க அந்த கிரீமை போட்டு சேவிங் செட்டை வச்சு எடுத்துருவான். அப்போ அங்க செக்ஸுங்கிற ஒரு விஷயமே இல்லை. செக்ஸுங்கிற ஒரு விஷயமே நீங்க தேவைப்பட்டா அதை நீக்கிடணும். எதை? மேல் கச்சையும் கீழ்கச்சையும். அப்ப அங்க என்ன இருக்கு? ஆனால் இது வந்து ஒரு வேலைக்காக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சு அவங்க அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சார். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இல்லை, அப்படி இருக்கிற பொழுது அந்த மேக்கப் மேனுக்கு முன்னாடி, ஒரு ஆணுக்கு முன்னாடி உணர்ச்சியே இல்லாமல் நிர்வாணமாக நிற்கக்கூடியவள் நீங்கள் என்ன
ஒரு கருத்தை வலிமையாக வச்சிருக்க முடியும்? என்ன கருத்தைங்க வலிமையாக வச்சிருக்க முடியும்? ஒரு ஆண் திரும்பி பார்த்தா அரையிற பெண் இந்த சமூகம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தப்பா என்ன பார்க்குறான், அவருடைய கண்ணுல காமம் இருக்குதுன்னா வெட்டி அரையிற இந்த சமூக அமைப்புல ஒரு பெண்ணு நிர்வாணமா நிக்கிறான்னா அதுக்கு என்ன பேரு? டி ராஜேந்தர் தான் சொல்லுவார், கருப்பாக இருந்தால் நடிகையாகி விடலாம், கற்போடு நடிகையாக முடியாது. ஒரு நடிகைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க 5 லட்ச ரூபா அந்த நடிகைக்கு சம்பளம்னா, சம்பளம் கொடுக்கும்போது அந்த பிஆரோட சொல்லிடுவாங்க 5 பேரை அட்ஜஸ்ட் பண்ணும்பா, 5 பேரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், நீ அவனோடு படுக்கை விரிக்கணும். யார் முதல் ஆளு? நடிகர். ஏப்பா இது அட்ஜஸ்ட் பண்ணாது, தூக்கிட்டு வேற ஆளை போடு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிற நடிகையை போடு. யார் சொல்லுவா? நடிகர் சொல்லுவார். அவரு அடுத்த டைரக்டர், இயக்குனர். நீங்க எனக்கு தெரிந்த சினிமாவில் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு மேக்கப்புக்கு போட்டு அப்படியே நிற்கிறாங்க, அவருக்கு அப்படியே உணர்ச்சி வந்ததுன்னா பேக்கப்னு எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார், இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, அந்த மேக்கப்பை கடை எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார்? பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிடுவார். ஷூட்டிங் பட்ட பகல்ல சாமி வேஷம் போட்ட நடிகைகளுக்கே இதாங்க நடந்திருக்கு. சாமி வேஷம் போட்ட நடிகைகளுக்கே அதை பண்ணுவாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பல இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, பேக்கப் அந்த ட்ரெஸ்ஸை அதை மாற்றிட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிடுவான்? அங்கே ரூமை கூட்டிகிட்டு போயிடுவான். பல நடிகைகள் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற பல நடிகைகளுடைய ப்ளூ ஃபிலிம் இருக்கு. என்ன ஃபிலிம் இருக்கு? ப்ளூ ஃபிலிம் இருக்கு. நீங்க ஒரு நடிகை இப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, பேர்லாம் வேண்டாம், பெண்கள் எப்பவுமே நான் வந்து இழிவாக பேச மாட்டேன். அந்த நடிகை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியா இருந்தாங்க, யாரெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போ எதிர்கட்சி என்ன பண்றான், நீ சினிமா நடிப்பதற்கு முன்பு ஆபாசப்பட நீலப்படத்தில் நடிச்சுன்னு சட்டசபையிலே காமிச்சான். சட்டசபையிலேயே அதுதான் தொழில், அதுதான் தொழில். அப்போ இன்னொரு இன்னைக்கு அரசியலில் பெரிய நடிகை, அந்த நடிகை முதல்ல அறிமுகமான இடம் பெங்களூர் தான். பெங்களூர்ல நீலப்படத்தில் நடித்த பெண் தான் அது. நீலப்படத்தில் நடித்து அப்புறம் இப்போ சினிமாவுக்கு போகுது அந்த அம்மா பூர்வீகம் பம்பாய். ஆமாம், அந்த பம்பாயிலிருந்து பெங்களூருக்கு வந்து நீலப்படத்தில் நடித்து அப்புறம் சினிமாவுக்கு வருது. சினிமாவுக்கு வந்த பிறகு கர்நாடகாவில் ஒரு தமிழர் பெரிய ப்ரொடியூசர், அவர் படத்தில் நடிக்கிறது. இதெல்லாம் 35 வருஷ கதை. நடித்த பிறகு அந்த ப்ரொடியூசருடைய மகனை காதல் கனை வீசி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, கர்நாடகாவில் பெரிய கோடீஸ்வரர், பேக் பண்ணி கொண்டு எங்கே அனுப்புகிறாரு, சில லட்சங்களை தூக்கி வீசி என் மகனை நீ எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது, தமிழ்நாடு போ, உனக்கு தேவையான பணம் தரேன்னு தமிழ்நாடுக்கு அனுப்பின பிறகு தான் அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வந்தது. இப்படி தான் ஆக மொத்தம் நடிகைகளுடைய அந்த புறத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அங்கே மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வு இல்லாத நடிகைகளே இருக்க முடியாது. அரசியல்வாதி கூட படுக்கை விரிக்கணும், அதிகாரிகளோடு படுக்கை விரிக்கணும். ஒரு நடிகை ஒரு இன்னைக்கு அந்த மாதிரி பெரிய டாப் ஸ்டார் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கார் ஆக்சிடென்ட். எங்கள் ஆந்திரா திருப்பதி போகும்போது வைத்தியம் பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு காப்பர் டீ பொறுத்திருக்கு. காப்பர் டீ கர்ப்பமாகாமல் இருப்பதற்கு. கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறான் டாக்டர், இல்லை ஆகலை, கல்யாணம் ஆகாமல் எதுக்கு காப்பர் டீ பொறுத்திருக்கீங்க? இதுதான் நடிகையுடைய நிலைமை. ஒருத்தனை காதலிப்பாங்க, ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க, அவரோட டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனோட. அப்போ இந்த சிறைத்துறையை பொறுத்தவரை உச்சபட்சத்து நடிகர்களுடைய அந்த புறத்துக்கு போகாமல் அவ நடிகையாக முடியாது. நீங்கள் ஒரு இந்தியாவினுடைய கடைக்கோடி ஒரு ஸ்டேட்டு, அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் டைரி எழுதி வச்சிருக்கார், என்ன, நான் 1000 பேரை கடந்துருவேன் எதில் அந்த புறத்தில், 1000 நடிகைகளோடு நான் செஞ்சுரி அடிச்சிருவேன் எழுதி வைக்கிறார். நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகருடைய மகள் வந்து அரங்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, கேமரா வச்சுருக்கான். அவர் டாப் ஸ்டார் 2 பேருமே. அவர் 2 பேர் உட்கார்ந்துருக்கும்போது ஒருவர் மோசமான செய்தியை காமிக்கிறார், அந்த பெண்ணு கிடைக்காது,
அந்த அந்த பெண்ணு நடிகை, அவர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நாயகன், அவருடைய மகன் அங்கே டான்ஸ் ஆடுது. இந்த பெண்ணு கிடைக்காதியா அப்படின்னு கையை ஆணுறுப்பை வச்சு ஒரு மோசமான செய்கிச்சு. இதுதான் சினிமா துறை. நீங்கள் அந்த கதாநாயகியை இப்போ புக் பண்ணி பேசுகிற பொழுது சில லட்சங்கள் அவங்களுக்கு சம்பளம், சில கோடிகள் சம்பளம். என்னுடைய விஷயத்தை பேசிடு, என்னுடைய அந்த புறத்துக்கு அவர்கள் தேவை. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய உச்சபட்ச நடிகராக இருந்த ஒருவர், அவரு நீங்கள் கதாநாயகி நடிக்கும்போது 1 மாத காலம் 5 நட்சத்திர ஹோட்டலில் அந்த நடிகை அங்கே தங்கியிருக்கும். இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சோடனே அவங்க ஓய்வெடுக்க அங்கே போயிடுவார். இரவு அந்த நடிகையோடு தான் தங்குவார். இப்படி பல கதைகள் இருக்குது, பல மர்மப்பட கதை இருக்குது. ஓகே, நீங்கள் திரைப்படத்துறையில் பெண்கள் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஹேமா கமிட்டி கேரளாவில் என்ன சொல்லிச்சு, அத்தனை பேர் அந்த புறத்துக்கு வந்துடணும், வந்தால் தான் வாய்ப்பு. இதை தமிழ்நாட்டில் அந்த ஹேமா கமிட்டி இந்த ஸ்ரீரெட்டி தான் சொல்லிச்சு. நான் அவன் என்ன கூப்பிட்டா, இவன் என்ன கூப்பிட்டா, அங்கே போனேன் இங்கே போனேன், ஸ்ரீரெட்டி அந்த மாதிரி சொல்லிச்சு. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். அப்போ அந்த நடிகைகள் ஒரு திரைப்படத்தில் ஒப்பந்தம் ஆவதற்கு முன்பு 5 பேரோடு அவர்கள் அந்த புறத்துக்கு போனால் மட்டும்தான் நீடிக்க முடியும். பல நடிகைகள் மறுத்ததனுடைய விளைவு படத்தில் தூக்கி வீசப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு மட்டும் திரை உலக வாழ்க்கையே அதுதான். ஓகே சார், இப்போ வலைப்பேச்சு பிஸ்மி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சினிமாவில் நடிக்கிற எல்லா நடிகைகளுமே இதை கடக்காமல் வரல, எல்லாருமே இதை தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லா ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்களா? 100% உண்மை. இதெல்லாம் பழைய கதை, புதுசாக இன்னைக்கு பேச வேண்டிய கதையே அல்ல. இந்த கலாச்சாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும்? திரைப்படத்துறைன்னு ஒன்று வந்த பிறகு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 50, 60, 70 வருஷத்துக்கு முந்தி திரைக்கு நடிப்பதற்கு நல்ல குடும்ப பெண்களே வரல. அப்போ எங்கே போய் அவங்க பிடிக்கிறாங்க? நீங்கள் பாலியல் தொழிலாளியை தான் சினிமா நடிகை ஆக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 40 வருஷத்துக்கு முந்தி நல்ல நடிகை வேணும்னா நீங்கள் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிடுவான். அங்கேருந்து தான் நீங்கள் பம்பாய் இறக்குமதின்னு கொண்டு வருவான். அவங்க எங்கேருந்து கொண்டு வருவான்? பாலியல் தொழிலாளிகள் ரெட் லைட் ஏரியாவிலேருந்து தான் கொண்டு வருவான். நல்ல பெண்களை இந்த இயக்குநர்கள் போய் உட்காந்து ஒரு வாரம் சல்லடை போட்டு சலிச்சு 10 பேர் அதில் 2 பேரை தூக்கிட்டு வந்து இவர்கள் பம்பாய் வரவனு காய்ப்பான். இவர்கள் பூரா யாரு? பாலியல் தொழிலாளிகள். பாவம். இதுதான் திரைப்பட உலகம். அப்போ திரைப்பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே செக்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்னன்னா, திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் பெண்ணும் ஆணும் எப்பவுமே கோயிங் ஸ்டடியில் இருப்பாங்க. நீங்கள் இப்போ ஜிவி பிரகாஷும் சைத்தன்யாவும் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுறாங்கிறாங்க. 2 ஒரே காரில் வர்றாங்க. அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா? அப்போ இவங்க ஒரே ரூம்லேயே இருக்காங்க. எதுக்கு டைவர்ஸு? யாரை ஏமாத்துறீங்க? யாரைங்க ஏமாத்துறீங்க? ஒரே ரூமில், ஒரே பெட்டில், ஒரே வீட்டில், ஒரே காரில் 2 பேரும் எங்கே வர்றீங்க? நீதிமன்றத்தை ஏமாற்ற வர்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இவர்களுக்கெல்லாம் மக்கள் தான் தண்டனை கொடுக்கணும். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தைக்காக 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அந்த குழந்தை சைக்கோவாக மாறிடு. அப்பா அம்மா பக்கத்து ரூமில் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கொள்வதே இல்லை. அந்த குழந்தை அதை இதையும் பார்க்குமா இல்லையா? என்ன ஆயிரும்? அந்த குழந்தை சைக்கோவா மாறிடும், மனநோயாளியா மாறிடும். அப்பாவும் அம்மா பேசிக்கிறதுல பல வருஷமா அந்த குழந்தை அப்பாவையும் பார்க்க அம்மாவையும் பார்க்குது. ஓஹோ, இன்னொரு சைக்காலஜி ஒரு விஷயம் என்னன்னா, தாய் ஊமையாக இருந்தால் குழந்தை ஊமையாக இருக்கும். ஏன்னா பேசுகிற ஒரு விஷயமே அந்த குழந்தைக்கு தெரியாமல் போயிடும். எனக்கு பல குடும்பத்தை தெரியும். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெங்காலி குடும்பம் இருந்தாங்க. நான் சொல்கிற டெய்லர்ஸ் எஸ்டேட்டு முதல் தெரு சைக்கிளாக இருக்கிற வீட்டில் நான் 15 வருஷம் குடியிருந்தேன். ஒரு பெங்காலி குடும்பம், குழந்தை பிறக்குது, தாய் வந்து ஊமை. அந்த குழந்தை 5 வருஷம் ஆகிற வரை குழந்தை ஊமையாக போச்சு. ஏன்னா தாய் பேசுறது இல்லை. அப்போ பேச்சுங்கிற ஒரு விஷயமே அந்த குழந்தைக்கு போய் சேரல. அதே போல் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒரு பையன் இருந்தான், வண்ணார்பேட்டில் குடியிருந்தான்.
அவன் அந்த மகனை கூட்டிட்டு வருவான். ம். கூட்டிட்டு வந்தா அவனும் ஊமை. ஏன்? தாய் ஊமை. அந்த தாய் ஊமையா இருந்தா அந்த குழந்தைக்கு பாட்டி தாத்தானை கொடுத்துடணும். ம். இல்லைன்னா அது பேசுகிற ஒரு விஷயமே தெரியாம போயிடும். ஓகே. பேசுவதற்கு முயற்சியே பண்ணாது. அது பேசினா தான் உணர்ச்சி வரும். அப்ப இதேதான் திரைப்படத்துறையை பொறுத்த வரையும் இதேதான் நிலைமை. அப்போ அவர்களுக்கு இந்த செக்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படும். அதனால இது இந்த தொழிலுக்கு வருகிற பெண்கள் அத்தனை பேருமே அத்தனை பேரோடும் நீங்க என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். உச்சபட்ச நடிகர், கீழ நடிகர் எல்லாருமே பாவம். அந்த பெண்கள் பாவம். அவங்க வாழ்நாள்ல பல ஆயிரம் பேரை அந்த புறத்துல சந்திக்காமல் அவங்க வாழவே முடியாத நிலைமை தான் நீங்க திரைப்பட சகோதரிகளுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு வரலாறு. ஓகே சார். இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்ருதி நாராயணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லை, அது வந்து ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். சரி, இது எல்லாமே அரசியல்வாதி சொல்லிடுவான். எல்லா ஏமாற்று வேலைஞ்சு நான் இல்லைங்கன்றோம். அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா எல்லா அயோக்கியத்தனமும் செய்வான். கடைசியா அது நான் இல்லைங்கன்றோம். அதே போல தான். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.